எனதன்பு கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கடக ராசிக்காரர்களுக்கான இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்துக்கு இந்த காலகட்டம் கூட ஒரு ஆரம்பமா இருக்கலாங்க. இந்த நேரங்கள்ல குழப்பம் இருந்தாலும் அதுக்குள்ள மறைந்திருக்கும் பெரிய வாய்ப்பை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அன்பு, வேலை, பணம் எல்லாத்துலயும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது. முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கடகம் ராசிக்கார அன்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அரங்கேற போகுது. மங்களகரமான பராபவருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நன்னாளான ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள் சாதாரணமான நாட்கள் இல்லைங்க. உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்களா இந்த நாட்கள் இருக்கு. ஆனா அதே சமயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் உங்க வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 4 நபர்கள் யாரு, நீங்க ஏன் உஷாரா இருக்கணும், அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த தொகுப்புல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த காணொலிய ஒரு நொடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க செய்யும் ஒரு சிறு தவறு உங்களை தேடி வரும் அந்த மாபெரும் பொற்காலத்தை தவிடுபடியாக்கிரும். கடக ராசி மண்டலத்தின் 4வது வீடா அமையும். இந்த ராசி சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு உணர்வு பூர்வமான நீர் ராசியா இருக்கு. நண்டு சின்னத்தை கொண்ட நீங்க இயல்பாகவே மிகவும் மேன்மையானவங்க. ஒரு தாய்க்குரிய அளப்பரிய அன்பும் பாசமும் உங்க ரத்தத்திலேயே ஊறியிருக்கும். மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களோட இதயம் துடிக்கும். யாருக்காவது ஒரு துன்பம் அப்படின்னா முதலாவதாக ஓடிப்போய் உதவி செய்யும் இலகிய மனம் கொண்டவங்களா நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய இந்த அதீத பாசமும் மற்றவங்களை எளிதில் நம்பிவிடும் வெள்ளந்தி குணமுமே உங்களுக்கு பல நேரங்கள்ல மிகப்பெரிய எதிரிகளை உருவாக்கி விடுது. கடக ராசியில பிறந்த நீங்க ஏன் எப்போதும் ஒருவித மன போராட்டத்துடன் மற்றவங்க படாத கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீங்க என்று எப்போதாவது யோசிச்சது உண்டா? இதற்கு காரணம் உங்கள் உணர்ச்சிகளை நீங்களே கட்டுக்கடக்க முடியாம மற்றவங்களுக்காக அனைத்தையும் செய்யறது தாங்க. கடந்த சில ஆண்டுகளை சற்று திரும்பி பாருங்க. நீங்க யாருக்கெல்லாம் உண்மையாக இருந்தீர்களோ, யாரிடமெல்லாம் நீங்க உண்மையா பேசினீங்களோ, யாருடைய குடும்பத்துக்காக உங்க ஆசைகளை எல்லாம் தியாகம் செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் நீங்க செஞ்ச தியாகங்களும் எந்த ஒரு கைமாறும் கிடைச்சிருக்காது. உங்க கையில பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவங்களா நீங்க இருப்பீங்க. ஆனா நீங்க செஞ்ச தர்மம் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கிறதுக்கு பதிலா உங்களை பல கடன்களிலும் அவமானங்களிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. நீங்க உயிராக நினைத்த உறவுகளே உங்களை உதாசனப்படுத்திய போது உங்கள் மனம் பட்ட பாடு அந்த இறைவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், இத்தனை பாசம் காட்டியும் எனக்கு ஏன் இந்த தனிமை அப்படின்னு இருட்டில் அமர்ந்து நீங்க கண்ணீர் விட்ட இரவுகள் ஏராளமா இருக்கும். பொருளாதார ரீதியா பார்த்தா நீங்க கடினமாக உழைச்சிருப்பீங்க. ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்க சேமிப்பை எல்லாம் குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் செலவழித்து விட்டு உங்க தேவைகளுக்கு பணம் இல்லாம நீங்க தவிச்சிருப்பீங்க. எதை தொட்டாலும் தடை. நீங்கள் வைத்த நம்பிக்கையில ஏமாற்றங்கள், உறவுகளுக்குள்ள விரிசல் என ஒரு வழித்தடத்துல சிக்கி தவித்த உங்களுக்கு மங்களகரமான பராபவருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்த நன்னாளில கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசியில ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. விண்ணில் சஞ்சரிக்கும் கோள்களின் நிலையில இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழுது. உங்கள் ராசிநாதனான சந்திர பகவானின் அற்பார்வையும் மற்ற கோள்களோட சூழ்ச்சியும் உங்களுக்கு சாதகமா திசை திரும்புது. இனிமேல் உங்கள் சுற்றியிருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மையான அதிர்வலைகள் உங்கள் இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் நிரம்ப போகுது. இத்தனை காலம் கையில காசு தங்கவில்லையே, மன நிம்மதி இல்லையே என்று வருத்தப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. தடைபட்டு நின்ற சுபகாரியங்கள் இப்போது தங்கு தடையின்றி அரங்கேற போகுது. நீண்ட நாட்களாக இழுப்பறியில இருந்த குடும்ப பிரச்சனைகள் அல்லது சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. எதிர்பாராத திசையிலிருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்க போகுது. உங்க இல்லத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. நீங்க இழந்த உங்கள் பழைய நிம்மதியான வாழ்க்கை உங்களை தேடி வரும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, உங்கள் தூய்மையான அன்புக்கும் உழைப்புக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து பார்த்தோம்னா இது ஒரு புரட்சிக்கான
மாற்றமாயிருக்கும். தகுந்த அங்கீகாரம் கிடைக்காம திண்டாடிய உங்களுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற உயரிய பதவிகள் தேடி வரும். வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலங்க. நீங்க இழந்த பணத்தை பல மடங்கா திரும்ப பெறும் நேரமா இது இருக்கு. புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கும் இதுவே மிக சிறந்த தருணமா இருக்கு. பிரிந்து சென்ற உறவுகள் உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல உங்கள் உணர்வு மிகவும் வலிமையா இருக்கும். நீங்க எடுக்கவே ஒவ்வொரு சிறிய முடிவும் பின்னால ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து உங்களுக்கு நிழல் தருங்க. கடகம் ராசிக்காரர்களே, இப்போது நாம பார்க்க போகும் இந்த பகுதி உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணிங்க. அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது அதே கதவின் பின்னால ஒரு சில சவால்களும் ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கறதா பிரபஞ்சத்தோட நியதிங்க. உங்கள் வாழ்வின் இந்த தமிழ் புத்தாண்டு காலத்துல ஏற்பட போகும் அந்த பொற்கால மாற்ற தடுப்பதற்கோ அல்லது திசை திருப்புவதற்கோ சில மனித உருவல வரும் தடைகள் காத்துக்கிட்டு இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு உடனே உதவி செய்யும் உங்களின் அந்த பலவீனமே உங்களுக்கு பல நேரங்கள்ல வினையா முடிஞ்சிருது. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நீங்கள் யாரையெல்லாம் உங்கள் நிழலுக்குள்ள அனுமதிக்கணும், யாரிடமெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடைவெளியை பேணணும் அப்படிங்கிறதுல மிகவும் விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணுங்க. அது ரொம்பவும் அவசியம். இந்த 3 நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில் 4 வகையான மனிதர்கள் குறுக்கிடுவாங்க. முதலாவதா உங்கள் இரக்க குணத்தை சுரண்ட நினைக்கும் அனுதாப நாடகக்காரங்க. இவங்க தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வந்துருச்சது போல கண்ணீர் விட்டு அழுது உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி உங்களிடமிருந்து பணத்தையோ அல்லது பெரிய உதவியோ பறிக்க துடிப்பாங்க. இவர்களிடம் நீங்க மிகவும் கராரா இல்லை அப்படின்னு சொல்ல பழகணுங்க. ரெண்டாவதா உங்கள் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் வதந்தி பரப்பக்கூடியவங்க. கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் தான் உலகம் என்பதை இவங்க அறிவாங்க. அதனால உங்கள் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகளை பத்தி உங்களிடமே குறை கூறி உங்கள் மன அமைதியை கெடுத்து குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய விரிசலை உருவாக்க துடிப்பாங்க. உறவினர்கள் என்ற போர்வையில வரும் இவர்களிடம் விழிப்புணர்வோட நீங்க இருக்கணுங்க. மூன்றாவதாக போலி பாசம் காட்டி உங்கள் ரகசியங்களை திருடிடும் நயவஞ்சகர்கள். உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பது போல நடிச்சு நீங்க புதிதாக யோசிச்சு வச்சிருக்கும் தொழில் திட்டங்களையோ அல்லது உங்களின் சேமிப்பு விவரங்களையோ தந்திரமா கேட்டு தெரிந்து கொள்வாங்க. நான்காவதா உங்களை வீண் பழிகள்ல சிக்க வைக்கும் சதிகாரர்கள். மற்றவங்க செய்யும் தவறுக்கு உங்கள் முன்னிறுத்தி உங்கள் நல்லெண்ணத்தை பயன்படுத்தி உங்களை ஒரு பலிக்கடா ஆக்க முயற்சிப்பாங்க. இந்த 4 வகை மனிதர்கள் கிட்டையும் நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. இந்த 4 வகை மனிதர்களை நீங்க எப்படி கையாளணும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்ல போறேங்க. ஒரு ஊர்ல மதி என்ற பெண் இருந்தா. அவ கடகராசியில பிறந்தவ. தாய்மையான குணம் கொண்டவ. மற்றவர்கள் அழுதா உடனே உருகி உதவி செய்வா. ஆனா இதனால பல முறை கடனாளியா இவ ஏமாந்திருக்கா. ஒரு நாள் ஒரு முதியவரை அவளிடம் வந்து, ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளும் உன் தலையெழுத்த மாற்றும் நாட்கள். ஆனா 4 உருவங்கள்ல உனக்கு சோதனைகள் வரும். நீ இதற்கும் உணர்ச்சி வசப்படாம மௌனமா இருந்தா உனக்கு மாபெரும் பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எச்சரிச்சுட்டு போனாரு. புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலையில மதியின் தூரத்து உறவினர் ஒருவர் வந்து தனக்கு பெரிய ஆபத்து, உடனே உன் நகைகளை கொடு என்று போலியா அழுதாரு. மதிக்கு இரக்கம் வந்தாலும் முதியவரின் எச்சரிக்கை நினைவுக்கு வர நிதானமா எந்த பதிலும் கூறாம முடியாது என்று உறுதியா கூறிட்டா. பிறகுதான் தெரிஞ்சது அவர் அந்த நகையை வித்து ஆடம்பரமா செலவு செய்ய நினைத்தது. ஏப்ரல் 15ஆம் தேதி மதியின் தோழி ஒருத்தி வந்து மதியின் கணவரை பத்தி தேவையில்லாத வதந்திகளை கூறினா. மதி உணர்ச்சி வசப்படாம தன் கணவர் மீதுள்ள முழு நம்பிக்கையால அந்த தோழியை வீட்டை விட்டு அனுப்பி வைத்தா. ஏப்ரல் 16ஆம் தேதி மதி வேலை செய்யும் இடத்துல ஒரு சக ஊழியர் ஒரு தவறு செய்துவிட்டு மதியிடம், நீ எனக்காக இந்த தப்பை ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா. இது 3வது சோதனை என்று உணர்ந்த மதி அமைதியா தன் வேலையை பார்த்தா. யார் தவறு செய்தாரோ அவரே பொறுப்பு என்று கூறிட்டா. யார் பேச்சையும் கேட்டு உணர்ச்சி வசப்படாம மௌனம் காத்தா. அந்த 3 நாட்களும் அவள் காட்டிய நிதானமும் எச்சரிக்கையுமே அவளை காப்பாற்றி இருக்கு. ஏப்ரல் 17ஆம் தேதி அவளது பொறுமையும் நேர்மையும் பல நாட்களாக கவனித்து வந்த அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மதிக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வ பண முடிப்பையும் வழங்கி கௌரவித்தாரு. மதி மட்டும் அந்த 3 நாட்கள்ல உணர்ச்சி வசப்பட்டிருந்தானா
அவ வாழ்க்கையில இந்த பொற்காலம் கிடைச்சிருக்காது. அதனால எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொற்காலம் நடந்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல நீங்க மேற்கொள்ள வேண்டிய சில எளிய அதே சமயம் சில வலிமையான வழிபாட்டு முறைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதலாவதாக உங்க ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானின் அருளையும் அம்பாளின் ஆசியையும் பெறது மிக மிக அவசியங்க. இந்த 3 தேதிகளும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கோ அல்லது சிவன் கோவிலுக்கோ சென்று மனதார வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு அல்லது அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்யறது, நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது உங்கள் ஆழ் மனதில் இருக்கும் கவலைகளை நீக்கி தெளிவான சிந்தனையையும் அளப்பரிய ஆற்றலையும் கொடுக்கும். சந்திர பகவானுக்கு உகந்த இந்த வழிபாட்டை செய்யறது உங்களுக்கு ராஜயோகத்தை பெற்று தரும். இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும், இறைவா இனி வரும் காலோ எனக்கு ஒளியாக அமையட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அடுத்ததாக தானங்களில் சிறந்த தானத்தை பத்தி பார்க்கலாங்க. சந்திர பகவானின் அருளை பெற வெள்ளி நிற உணவுகளை தானம் செய்யறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு தயிர் சாதம், பச்சரிசி அல்லது பால் போன்ற உணவுகளை தானமா அழியுங்க. மேலும் தாயாரின் ஆசையை பெறது, வயதான பெண்களுக்கு உதவுவதும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தடைகளையும் தோஷங்களையும் வேரோடு அழிக்கும் ஆற்றல் கொண்டதுங்க. உங்களின் குடும்ப சுபிட்சம் மென்மேலும் பெருக இது உதவுங்க. இந்த 3 நாட்களும் நீங்க வெள்ளை அல்லது சந்தன நிற ஆடைகளை அணியிறது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தரும். இது உங்களை சுத்தி ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி மற்றவர்களின் எதிர்மறை அதிர்வலைகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க. கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா நடந்துக்கோங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுதுங்க. கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க. காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் உண்டாக போகுதுங்க. இருக்கும் இடத்தை விட்டு வெளியில சென்று தங்க நேரிடலாங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. வீட்டு வேலைகளை எளிமையா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. பெண்களே, தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பா இருக்க போகுதுங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் தீட்ட போறீங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க. நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். நிதானமா பொறுப்பா செயல்படுங்க. கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்றது நன்மை தருங்க. விளையாட்டுக்கள்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க. கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க. வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க. அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாத இடங்கள்ல நிறைய நீங்க பேச வேண்டாங்க. கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவர்களுக்கு வழிய சென்று உதவுறதுனால வீண் விரோதங்கள் ஏற்படலாம். எதிலும் வெற்றியே கிடைக்குங்க. நண்பர்கள் உதவி கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றது உங்கள் எதிர்காலத்துக்கு நிச்சயமா உதவும். கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதரவும் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க.
அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கூறதுபடி நடந்து கொள்றது நன்மை தரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வரலாம். அரசியல் துறையினர்களுக்கு பொது காரியங்கள்ல ஈடுபடும் போது கவனம் தேவை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். அதற்கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும். வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் காரியங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு இதனால் வரைக்கும் உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த காரியம் நிச்சயமா நடந்தே தீரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.